ஹாய் ஹலோ உங்கள் கன்சூமர் சிவகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமது காரைக்காலில் பெரும்பாலான உணவகங்களில் அவங்க உணவுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்களை பல முறை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்க நிலைமையில் இதை சாப்பிட்ற நுகர்வோர்களுக்கு பார்த்திங்கன்னா இதய கோளாறுகள், புற்றுநோய் வருதுன்னு மத்திய அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நமது காரைக்காலில் பெரும்பாலான உணவகங்கள் எங்களுக்கு எண்ணெயை ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே பயன்படுத்திட்டு அந்த மீதமுள்ள ஆயிலில் டிபிசி, அதாவது டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் 25% மிகாமல் இருக்கணும். அப்படி இருக்கிற ஆயில் மட்டும்தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். 3 முறை 4 முறை அதற்காக மேலே பயன்படுத்துனாங்கன்னா அதில் அந்த டிபிசி காம்பவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காது, போலார் காம்பவுண்ட்ஸ். அப்படி இருக்கிறத நம்ம சாப்பிட்டோம்னா நமதுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கும். அப்படி நமது காரைக்காலில் பெரும்பாலான உணவகங்கள் எண்ணெயை எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நாங்கள் அந்த எண்ணெயை என்மோகிரிங்கிற கம்பெனிக்கு பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறோம். அதை அவங்க பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதனால் நமது சுற்றுப்புற சூழல் மாசடைவது மிகவும் குறைகிறது. இதனால் நுகர்வோர் ஆரோக்கியம் மிகவும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த வகையில் திரு காரைக்கால் ஐயங்கார்ஸ் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கந்தாஸ் அண்ணாச்சி உணவகம் அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. த மின்ட் ரெஸ்டாரண்ட் காரைக்கால் அவர்களுக்கும் இந்த சான்றிதழ் வாங்கி சிறப்பிக்கப்பட்டது. கோட்டுச்சேரி ஜிஆர்எஸ் ஆரியாஸ் அவர்களுக்கும் இந்த சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணம் புதுச்சேரி உணவு பாதுகாப்பு அதிகாரி திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். நெடுங்காடு ஸ்ரீ ராகவேந்திரா ஐயங்கார் அவர்களுக்கும் இந்த சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. த டேஸ்ட் ஆஃப் இந்தியா காரைக்கால் ரெஸ்டாரண்ட் அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மகாராஜா ஸ்வீட்ஸ் பேக்கரி அவர்களுக்கும் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருப்பட்டினம் எம்ஜிஎஸ் பேக்கரி அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. காரைக்கால் மௌரியாஸ் அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சான்றிதழ் வழங்கினார்கள்.